உலக மக்கள் நலனுக்காக நடைபெற்ற மலைவேண்டி ஆரத்தி. வராக நதி கரையோரத்தில் அமைந்துள்ள சுப்பிரமணியர் கோவிலில் உலக மக்கள் அனைவரும் நலமாக வாழ வேண்டும், உலகெங்கும் நல்ல மழை பொழிய வேண்டும், விவசாயம் செழிக்க வேண்டும், நீர்நிலைகள் நிரம்ப வேண்டும், அமைதியும் குடும்பங்களில் மகிழ்ச்சியும் நிலைக்க வேண்டும் என்ற உயர்ந்த பிரார்த்தனையோடு மழை வேண்டி சிறப்பான ஆரத்தி நடைபெற்றது. இந்த சிறப்புமிக்க ஆரத்தி தவத்திரு ஸ்ரீமத் ராமானந்தா மகாராஜா சுவாமிகள் அவர்களின் தலைமையில் பக்தி பூர்வமாக நடைபெற்றது. இது ஒரு சாதாரண ஆரத்தி அல்ல, இது தனக்காக மட்டும் வேண்டிக் கொள்ளப்பட்ட ஆரத்தி, உலக மக்கள் அனைவருக்காகவும் வேண்டி எடுக்கப்பட்ட ஆரத்தி. நாம் முன்னோர்கள் நதிகளை வெறும் தண்ணீராக பார்த்ததில்லை, நதியை ஒரு தாயாக பார்த்தார்கள். நீர் இல்லாமல் உயிர்கள் இல்லை, மழை இல்லாமல் விவசாயம் இல்லை, விவசாயம் இல்லாமல் உணவு இல்லை, உணவு இல்லாமல் மனித வாழ்க்கையே இல்லை. அதனால்தான் நாம் பாரம்பரியத்தில் மழைக்கும் நீருக்கும் நதிகளுக்கும் இயற்கைக்கும் மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது. இன்று அந்த இயற்கையின் அருளை வேண்டி வாராக நதிக்கரையில் நின்று உலக மக்கள் அனைவருக்கும் நலமாக வாழ வேண்டும், நல்ல மழை பொழிய வேண்டும், நீர்நிலைகள் நிரம்ப வேண்டும், விவசாயிகள் வளமாக வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த ஆரத்தி நடைபெற்றது. ஒரு தீபத்தை ஏற்றி இறைவனுக்கு காட்டும் போது அந்த தீபத்தின் ஒளி நம் கண்களுக்கு மட்டும் தெரிவதில்லை, அதன் பின்னால் ஒரு நம்பிக்கை இருக்கிறது, ஒரு நல்ல எண்ணம் இருக்கிறது, ஒரு உலக நலன் இருக்கிறது. இன்று ஏற்பட்ட இந்த ஆராத்தி தீபம் அப்படித்தான், எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தின் அடையாளமாக அமைந்துள்ளது. இந்த ஆரத்தியில் சிவயோகி ஸ்ரீனிவாச ஆச்சாரியார் போன்ற பல யோகி, ஆன்மீக அன்பர்கள் மற்றும் பல பொதுமக்கள் கலந்து கொண்டு மலைவேண்டி ஆராத்தி நடத்தப்பட்டது.